நானும் ஒரு வழியாக கான்செப்ட் கார்டில் ஹெட்ஃபோன் ஆர்டர் போட்டிருக்கேன் 3 ரூபா ஷர்ட்டுன்னு. ஒரு வாரமாக வெயிட் பண்ணி இப்போ தான் அதை வாங்கியிருக்கேன். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த பக்கம் ஓப்பன் பண்ண தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் பண்ணுறேன். இருக்குது கற்றுங்க எடுத்துங்க அதனோட தான் ஆர்வமாக இருக்கிறேன். பெருசாகிடுச்சு. இந்த உடம்புக்கு போட்டிருக்காங்க. இதுதான் பிட்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த 3வது சூட்டு போட வேண்டிய பேக். இது நெக்ஸ்ட்டு 3வது சூட்டு உள்ளே இருக்குது. உள்ள நெக்ஸ்ட்டு 3வது சூட்டு இதுதான். உள்ள நல்லா காய்ங்க நல்லா தான் இருக்குது. சீல் பிடிச்சிடும். நான் தான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரிலாம் வாங்கி 2300 இந்த ஹெட்ஃபோனு. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுவே ஸ்ட்ராங்காக இருந்தால் உள்ளே இருக்கிற ஹெட்ஃபோன் எந்த ஸ்ட்ராங்கில் இருக்குது தெரியலையே. ஃபாஸ்ட் பண்ண வச்சா வாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு இது கூட தள்ளாடி முன்னாடி ஒரு வழியாக ஓப்பன் பண்ண பண்ணியாச்சு. சிங்கிள்லாம் இருக்காதுன்னா என் நம்பர் என்னன்னு தெரியல. இதெல்லாம் மறுபடியும் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல. எதுவும் மேப் கிப்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு கூட எனக்கு தெரியாது. வாங்கிட்டேன், ஆர்டர் போட்டாச்சு. இதுதான் ஓப்பன் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். துறையாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஏதோ 3வது சூட்டு இது தான். தனியாக எடுத்து பார்த்துக்கலாம். இதுதான் தனி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணது தெரியலையே. இப்படி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுதான் 3வது சூட்டு ஹேர்ஃபோன். IEM அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு உள்ள என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு தான் ஒயர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு தனி பேக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 பேக் இருக்குது இதுக்கு. ஆமாம், இது ஒரு தான் ஒயர் இருக்குது. இதுதான் செட் பண்ணணும். இப்போ 4-5 கொடுத்துருக்காங்க இது போடுறதுக்கு. இதெல்லாம் யூஸ் ஆகாமான்னு தெரியல, இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ஒரு புதுசாக இருக்குங்க. இதெல்லாம் லெஃப்ட் ரைட்டுன்னு பார்த்து போட சொன்னாங்க. ஓகே, இது ரைட்டுன்னு இருக்குது. 6 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுலேயும் 6 இருக்குது. ஓகேவா? அதை பார்த்து கரெக்டாக போடுங்க. போட்டால் கரெக்டாக சாங் கரெக்டாக கேட்கணுன்னாங்க. அதனால் நான் கரெக்டாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு போடலாம். ரைட் சைடு இது கரெக்டாக பார்த்து பொறுமையாக போடுங்க. ஆத்திர அவசரத்தில் ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறீங்க. டைட்டாக தான் இருக்குது. ஓகே, செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் ஒன்று ஏதாச்சும் நமக்கு செட் ஆகிற மாதிரி எதாவது ஒன்று எடுத்து ஃபிட் பண்ணணும். 3 இருக்குது. ஆனால் ஒரே கலராக கொடுத்துருங்க. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சின்னதாக ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். இது 3 வெரைட்டி இருக்குது. பெரிய காசாக இருக்கவங்க கண்டிப்பாக நல்லா யூஸ் ஆகும். செட் ஆகும். இவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஓகே, இது எனக்கு செட் ஆகலை. நெக்ஸ்ட் நான் சின்ன பெருசாக போடுறேன். வந்துட்டேன். இதெல்லாம் போடுறது தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனால் அது சவுண்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னாங்க. கேட்டால் தான் தெரியும். இன்னும் நொடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம்னா ரொம்ப கஷ்டம்தான் நினைக்கிறேன் அது போடுறதுக்கு. எனக்கு இது முன்னால் இது மாதிரி போட்டு பழக்கம் இல்லை. கொஞ்சம் பிரச்சனையாக தாங்க இருக்குது போடுறதுக்கு. வந்துரு கட் பண்ண மச்சான். அதாங்க ஒரு வழியாக
போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து காதில் தான் மாட்டணும். இது வேறு அடிக்கடி கீழே போட்டே இருக்குது வாங்கினது. இது வந்து லெஃப்ட் சைடா, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. எப்படி மாட்டணும்னா இந்த பக்கம் வந்து இது பாருங்க, இது வந்து மேலே வந்து சரி ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இப்படி இல்லை. ஓகே, இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, ஒரு வழியாக மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். சக்ஸஸ். இப்போ நெக்ஸ்ட்டு சாங் கேட்டு பார்க்குறேன். ஒயரு நான் கேட்கல, அதெல்லாம் பார்த்தது செம்மையாக இருந்துச்சுங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் சாங் கேட்டு பார்க்கல. பேக்கேஜெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கட் பண்ணி வச்சேன்.